ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/3/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கடைசி 3 அந்த நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கிறதுலேருந்து கடைசி 3 நாள் மட்டும் நம்ம கேப் விட்டு நமக்கு ரிசல்ட் உள்ள நம்பர் பாருங்கள், 0554. ஸோ அதுலேருந்து கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6வது நாள் நமக்கு ரிசல்ட்டு 450, 09 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட்டுக்கு 3 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நமக்கு 3 நம்பர்ஸ் என்னென்ன நம்பர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 9 மட்டும் விட்டுட்டு பாருங்கள், 450 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிசல்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த 45 நமக்கு பிசியில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் ரிசல்ட் இருக்கிறதுலேருந்து தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? 1, 2, 3 நாள் கேப் விட்டுட்டு 95, 75. ஸோ இதுலேருந்து 6ஆம் நாள் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6ஆம் நாள் 91, 55. இந்த 55 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 91, 55க்கு 1 மட்டும் விட்டுட்டு பாருங்கள், நமக்கு 95, 55 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இங்கே நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதாவது சரிங்களா, 450க்கு நமக்கு 450 வந்துருச்சு. 5 அப்படிங்கிற நம்பர் டபுள்ஸில் இருக்குது. அதே மாதிரி 91, 55லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 955 அப்படி நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. இங்கே நமக்கு பி போர்டில் 7 வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா 3 நாள் கேப் விட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி தான். சரிங்களா? இன்றைக்கி உள்ளதுலேருந்து 1, 2, 3, 4, 5, 6வது நாள் இந்த இடத்துல 654, 45 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் காமனாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நமக்கு ஜனவரி மாதம் ஏபி 55. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி 55. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிசி 55 அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம். சரிங்களா? நேற்றுக்கு எப்படி நம்ம 26, 62 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தோமோ, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிசியில் வரல, ஆனால் ஏபியில் 26, 62 பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பிசியில் 55க்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு 3 நம்பர்ஸ் வந்து நாளைக்கு நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ரிட்டனுக்கு நமக்கு இந்த 4 விட்டுட்டு, சரிங்களா, இந்த 4 விட்டுட்டு நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. சரிங்களா? 4 விடலாம், அல்லது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்திருக்காங்க. அடுத்து 2வது இந்த நம்பர்ஸ், அதாவது இந்த நம்பர் ஃபஸ்ட்டு நமக்கு வரல, அடுத்து 2வது நம்பர் வரல, அடுத்து 3ஆம் நம்பர் வராமல்னா இந்த 4 மட்டும் வராமல் இருக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முதல்ல உள்ள நம்பரு நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு 450. லாஸ்ட் நம்பர் தான் 9 மட்டும்தான் வரல. ஃபஸ்ட்டு சி போர்டு வரல, அடுத்து ஏ போர்டு வரல, அப்படி பார்த்தோம்னா அடுத்து பி போர்டு வரல அப்படின்னா 6, 5, 5 அப்படிங்கிற நம்பரு கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு சி போர்டு வரல, அடுத்து ஏ போர்டு வரல, அடுத்து பி போர்டு வரல அப்படின்னா 6, 5, 5 அப்படிங்கிறது கேமில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம பிசியில் 55 அப்படிங்கிற நம்பர் வர்றதுனால இங்கே டி போர்டு பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இங்கே ஏ போர்டில் நீங்கள் வேறு எந்த நம்பர் சொன்னால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் வேறு எந்த நம்பர் வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். டி போர்டில் 6 வச்சு, அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 6, 55 அப்படிங்கிற நம்பரை வச்சு டி போர்டில் நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 3Dயில் ஒரு 655 அப்படிங்கிற நம்பருக்கு கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏ போர்டு 6 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 155. நான் கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா 61, 55, 16, 55 அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த 6 வச்சுட்டு மீதி எந்த நம்பர் வேணாலும் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த பேட்டர்னில் நம்ம 55 அப்படிங்கிற நம்பர் பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ யாராவது நேற்றுக்கு நம்ம 26, 62 பிசி கொடுத்துருந்தோம். அப்படி இருந்தாலும் நம்ம 26, 62 அப்படிங்கிற நம்பரு ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? யாராவது எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் பேட்டர்னில் நம்ம 18ஆம் தேதி, 28ஆம் தேதி டேட்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். சரிங்களா? டேட்டை வச்சு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18ஆம் தேதி இந்த இடத்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 88, 90. நெக்ஸ்ட்டு இங்கே 8ஆம் தேதி. ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள ரிசல்ட்டையும் பாருங்கள். 145, 071. ஃபஸ்ட் நம்ம கிராஸாக ஃபஸ்ட்டு மாதம் 8, அடுத்த மாதம் 18, அடுத்து 28 வந்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே உள்ளதை சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த 45 பாருங்கள், ஒரு நாள் கேப் விட்டு இந்த 4, 5 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 45 எடுத்து பிசி அடிச்சிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டுட்டு 01 இருக்குது, 01 எடுத்து நமக்கு ஏசி வச்சுருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு 01 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 21ன்னு இருக்குது. 21ங்கிறது நமக்கு எங்கே வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏபியில் வரணும். சரிங்களா? ஏபியில் 21 அப்படிங்கிற நம்பர் வரணும். இங்கே நமக்கு பிசியில் நமக்கு 54க்கு நமக்கு 45 அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்காங்க. சரிங்களா? 10க்கு நமக்கு 01ன்னு வச்சுருக்காங்க. இப்போது நம்ம 12க்கு நம்ம திருப்பி 21 தான் நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம். சரிங்களா? ஏபியில் 21 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? 21ன்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது நமக்கு இந்த 156லேருந்து பாருங்கள், ஒரு நாள் கேப் விட்டு இங்கே உள்ள நம்பரும் வருது. இந்த இதுக்குள்ளதில் ஒரு நாள் கேப் விட்டு இந்த இங்கே உள்ள நம்பரும் வருது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 4வது நாள் 521. 521லேருந்து நமக்கு ஏசி 51 எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏபி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 890 பாருங்கள், இங்கே உள்ள ஒரு நாள் கேப் விட்டு ஏ போர்டு நம்பரும் வருது. 1, 2, 3 4வது நாள் பிசி நம்பரை எடுத்து நமக்கு ஏபியில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்ப்போம். அதே மாதிரி 2 அப்படிங்கிற நம்பர் காமனாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1, 2, 3 4வது நாள் வந்து பார்த்தோன்னா 0, 16 இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு ஏசி எடுத்தாங்க, அடுத்து பிசி எடுத்துருக்காங்க, அடுத்து 01 இந்த நம்பர் தான் வரணும். 01 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும். அதனால் இந்த இடத்துல 210 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பாருங்கள், 5, 6 அடுத்தடுத்த நம்பரு, 8, 9 அடுத்தடுத்த நம்பரு, 01 அடுத்தடுத்த நம்பரு, 210க்கு சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 210 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 62, 10 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் 6, 2, 10. ஸோ அதை எடுத்து நமக்கு அப்படியே வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மொத்தம் 3 நம்பர்ஸ் 4Dயில் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் நாளைக்கு 55 ஏபிஎஸ்சிபிசியில் 55 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 10, 01 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆல் போர்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 6 அல்லது 1க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ சொன்ன பேட்டர்னுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 6, 1 தான் நமக்கு அதிகமாக சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. 55 அப்படி நம்பர் ஏபிசியில் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.